நான் சொல்ற வரைக்கும் வீட்டு பக்கமே வந்துடாத. என்னாச்சு மதி? ஏதாவது பிரச்சனையா? என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ சரின்னு சொல்லு மதி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேற யார வேணாலும் நம்பு மதி, ஆனா இந்த பாபுவை மட்டும் நம்பாத. என்னையும் உங்களோட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா? மதி வந்தாளா? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு, பட் மதி மட்டும் இன்னைக்கு வரலையே. எனக்கு என்னமோ அவன் ஏதோ மறைக்கிறான்னு தோணுதுடா. நான் டிரைவர் தான் பேசுறேன். நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் சார். அண்ணன் பொண்ணு தானேன்னு மத்தவங்க மாதிரி கல்யாணத்தை சாதாரணமா நடத்த மாட்டேன். நீங்க தான் பார்க்க போறீங்களே, எப்படி அமக்கலமா செய்யறேன்னு பாருங்க. பின்ன உங்க அந்தஸ்துக்கு ஜமாயிச்சிட மாட்டீங்க? என்னம்மா மதி இன்னும் காணோம்? அதானே போன் பண்ணி வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. சூர்யா, ஏ சூர்யா, ஏண்டி சூர்யா எங்க போயிட்டாவா? மதிக்கு நீ போன் பண்ணியா இல்லையா? அவங்கள எவ்வளவு நேரம் தான் காக்க வைக்கிறது? நான் அப்பவே ஃபோன் பண்ணிட்டேன் பாட்டி. மதி இப்போ வந்துருவா. ஏய், உங்க மனசுல என்னதாடி நினைச்சிட்டு இருக்கீங்க? சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. உங்க திமிர்த்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இது பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க. உங்களை யார் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னது? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க எனக்கு தெரியாதா? யாரடி உன் பொண்ணு? என் மகன் இல்லாம அவ மட்டும் வானத்துல இருந்து குதிச்சிட்டாளா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவ என் பேத்திடி. அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க நான் யார கேட்கணும்? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். மொத்தத்துல நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதான் ஆள் படையோட அமக்கலம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. என்னம்மா, என்னங்க பிரச்சனை? அவ என்ன பேசுறான்னு கேளுடா. நாம என்னமோ பிரச்சனை பண்றதுக்கானே வந்திருக்கோமா? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாருன்னு கேக்குறா? ஏன் பேச மாட்டாங்க? அவங்களுக்கு பிடிக்கலன்னா விலகி நிக்க சொல்லுமா. சங்கத்துல போய் மாப்பிள்ளை தேடுறதுக்கு எங்க அண்ணன் பிள்ளைங்க ஒன்றும் அனாதை பிள்ளைங்க இல்ல. என் பிள்ளைங்க ஏன் அனாதை ஆகுதுங்க? அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன் லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. கௌரவமா ஒரு மாப்பிள்ளை பார்க்க துப்பு இல்ல, பேச வந்துட்டா பேச. நீ தலை ஈழாந்தன்னு தண்ணி குடிச்சாலும் சரி, நீ பாக்குற மாப்பிள்ளை நாங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு ஈடாகாது. இவகிட்ட என்னடா பேச்சு? நீ போய் மதிய கூட்டிட்டு வா. அவளுக்கு நாம குபேர மாதிரி மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். போய் கூட்டிட்டு வா. சூர்யா, அக்கா எங்க படிக்கிறா? சித்தப்பா, நான் மதிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இதோ இப்போ வந்துருவா சித்தப்பா மதி. என்னம்மா, நீ இடத்த சொல்லலன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? 10 நிமிஷத்துல நான் மதியோட வரட்டுமா? யாருமா வீட்டுல? யாரு வீட்டுல? வெளியே வாங்க. ஏ பாப்பா, உங்க அம்மாங்க கூப்பிடு. எங்கம்மா உன் பொண்ணு? புள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீ? கொஞ்சமாவது மான ரோசம் வேண்டாம்? சுத்த வெக்கங்கட்ட குடும்பமான இருக்கு. உன் பொண்ணை கண்டிச்சு வைன்னு பக்குவமா உனக்கு சொன்னா மனசுல ஏறாதா? உன் பொண்ணு என் பையன் கிட்ட என்ன சொன்னானோ தெரியல. என்னைக்குமே பெத்தவங்களை எதிர்த்து பேசாதவன் இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசிட்டு வந்திருக்கான். எங்கேயா வச்சிருக்கீங்க என் புள்ளைய? இது பாருங்க, எதுவா இருந்தாலும் உங்க மகன் கிட்ட போய் பேசுங்க. இங்க வந்து தேவையில்லாம வம்பு வளர்க்காதீங்க. சும்மா நிறுத்தமா. என் புள்ள அங்கே இருந்திருந்தா நான் ஏன் அவனை தேடி இங்க வர போறேன்? உன் பொண்ணுதான் அவனை மயக்கி இங்க எடுத்துட்டு வந்துட்டாளே. மரியாதையை என் பையன் எங்க இருக்காங்கிறத சொல்லிடுங்க. டேய் பாபு, வெளியில வாடா. இந்த பாருமா, நான் சாதுவா பேசுறதுனால என்ன ஏப்ப சாப்பையான ஆளு நினைச்சிடாத. உன் குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். யோ, யாரே நீ? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க யாருங்க? என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டு பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? என் புள்ளைய எழுதிட்டு வந்துருச்சு. ஐயோ கடவுளே, கேட்டியாடா இந்த அநியாயத்தை? இதான் இவன் பொண்ணு வளர்க்குற லட்சணமா? அம்மா, நீ சுமாருமா. இந்த ஆள் தான் அறிவில்லாம பேசிட்டு இருக்கானா? நீ மதிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அறிவில்லாதவன் அது இதெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கும் பேச தெரியும். சும்மா நிறுத்துங்க. வீடேறி வந்து ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லணும்.
அதை விட்டுட்டு ஒரு கௌரவமான குடும்பத்தை பத்தி கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஒவ்வொரு வீட்டு படியா ஏறி அந்த வீட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறது எங்களுக்கு ஒன்றும் குல தொழில் கிடையாது. இந்த வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பையனை லவ் பண்ணிச்சா இல்லையான்னு கேளுங்க. ஆள் இல்லாத நேரத்துல இவங்க பொண்ணு என் பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தனியா பேசுனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இதெல்லாம் சரி வராதுமா. உங்க பொண்ணை கண்டிச்சு வைங்கன்னு நான் புத்திமதி சொல்லிட்டு போனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. மத்தவங்க மாதிரி வீட்டுக்கு வந்து ரகலை பண்ணாம பொறுப்பா புத்திமதி சொல்லிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் எதையும் காதுல போட்டுக்காம என் பையனை வளைச்சு போட நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். சும்மா நியாயஸ்த மாதிரி பேசாதயா. அப்படியே நீ சொல்றதை வச்சு பார்த்தாலும் உன் மக மேல இந்த குத்தா இருக்கும். உன் மகனை கண்டிச்சு வைக்காம இங்க வந்து தாம் தூம்னு குதிக்கிற. என்ன கேட்க ஆளில நினைச்சிட்டு இருக்கியா? யோ என்னையா பேசுற நீ? யோ என்ன யோகின்னு பேசிட்டு இருக்க? தபார் ரொம்ப பேசுறான்னு வை. என் வீட்டு பொண்ணை ஏமாத்தி கடத்துறதா உன்னையும் உன் பிள்ளையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவேன் தெரியுமா? ஓ போலீஸ்னா நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா? இத பாரு, என் புள்ள ஒழுங்கு மரியாதை என் வீடு வந்து சேரணும். இல்லைன்னா நடக்கிறதே வேற. யோ என்னையா பண்ணுவ? என்னையா பண்ண முடியும்? என்ன பேசிட்டு இருக்க? நானும் பாத்துட்டே இருக்கேன். ஓவரா போயிட்டே இருக்கேன். நீங்க சும்மா இருங்க. ஆம்பளை இல்லாத வீடுன்னு கண்டவன சண்டை இழுக்கறான். யோ யார பாத்தியா கண்டவங்கற? நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? மரியாதை எங்கறது வெளிய போயிடு. என்னது? இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவங்கற? யோ பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன். முதல்ல வெளிய போயிடு. போ வெளிய. என்ன பண்ணுவ? அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். அடி பார்க்கலாம். அடிச்சா என்ன பண்ணுவ? நானும் நடக்கிறதே வேற. பெரிய மனுஷன் போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யோ சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏமாந்தா என்னையும் வளப்பீங்க, என் சொத்தையும் வளப்பீங்களா? சார் யாரும் காட்டுறியா உங்களுக்கு? யோ விடியா விடியா. யோ இங்க பார், உன் மக மட்டும் எங்க பொண்ணை ஏமாத்தறான்னு நினைச்சா அப்புறம் அவனை சும்மா விட மாட்டேயா. சரியான ஈத்தர குடும்பமா இருக்கு. யோ நீயா நானானு பாத்துருவோமியா? அதையும் பாத்துருவோம். பார்க்கலாம் பார்க்கலாம் போ. தெரியாத குடும்பம். பாத்தியாடா என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? நம்ம மானமே போச்சு. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா இவா? குடும்பமா நடத்துறீங்க. எங்க அண்ணன் மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. இதுல வெட்டி வீரப்பு வேற. தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்களை இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். தப்பு என் மேலதான், மன்னிச்சிருங்க. விடுங்க தோர, இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல மனசோட தானே செஞ்சீங்க. ஏமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மழை மாதிரி உதவிக்கு நிக்கிறவரை விட்டுட்டு ஏம்மா அப்படிலாம்? இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்குங்கம்மா. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. அப்பவாவது புத்தி வருதான்னு பாப்போம். ஏய்யா துரை, இப்ப என்னடா பண்றது? என்னென்ன பண்ண சொல்றமா? இந்தா இப்ப வந்து கத்திட்டு போறாருல, அவர் மகனை தான் உன் பேத்திக்கு பேசி முடிக்கணும். சீரழிஞ்ச குடும்பம் தெரிஞ்சா நம்ம சொந்தத்துல யார் சம்பந்தம் பேச வருவாங்க? 2 நாள் போட்டோம். நானே அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு பேசி முடிக்கிறேன். இப்படி குடும்பத்தை கேவலப்படுத்தி பார்க்கதான் இந்த அம்மா வீம்பு சவாலமா இருந்திருக்காங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எப்படியோ தொலைங்கன்னு விட்டுட்டு போயிடுவேன். என்ன பண்றது? என் அண்ணனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் ஏமா நிக்கிற? வாமா போலாம். பெருசா சாதிச்சு கிளிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்த, இப்ப மானம் கட்டு போய் நிக்கிற. இதெல்லாம் ஒரு பொழப்பு? ஏய் எல்லாரையும் கூட்டு வாடி. இன்னும் ஏன் நிக்கிற? வா போலாம். இப்போ கூட எனக்கு அந்த பசங்களை பார்த்தா சுத்தமா பிடிக்கல மது. விட்டா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ் எனக்காக ஜஸ்ட் ஒரு ஹாய் ஹலோ. அவங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லி தெரியுமா? ஏதோ தேவையில்லாம நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, அதை பேசி சரி பண்ணிக்கலாமே. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? அப்படின்னா நான் நீங்க பண்ணது தப்புங்கிற மாதிரி ஆயிடுதா? நீ இவ்வளவு சீரியஸ் எடுத்துப்பேன்னு நினைக்கல. உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், நம்ம போயிடலாம். என்ன அவங்க என் ஃப்ரெண்ட் ஷாலினிக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நமக்கும் ஃப்ரெண்டு தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். நீ இவ்வளோ சென்சிட்டிவா இருந்தா வேண்டாம். எனக்காக நீ இதை செய்வேன்னு நினைச்சேன். நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா?
என்ன அந்த பசங்க திரும்பவும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதுக்கு சான்ஸே இல்ல. அவங்க ரொம்ப ஜாலியான பசங்க தெரியுமா? நீ பேசி பாரு, உனக்கே தெரியும். சரி, நான் பேசுறேன் மது. வா. இங்கதான். சந்தோஷ், நீ சொன்ன மாதிரியே அவனை கூட்டிட்டு வரடா. Hi Madhu, hi Hi. Natraj. And she's Roshni. Hi. Hi. Rakshana. Hi. இவனை தான் உனக்கு தெரியும்ல. And Karthik. ஹாய். Hi. அவனையும் உனக்கு ஏற்கனவே தெரியும். Hi. உட்காருங்க. ஹலோ, நம்மளா யூத் தானே? அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க? சந்தோஷ் ப்ளீஸ், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேண்டாமே. ஏற்கனவே நட்ராஜ் நடந்ததுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? சார் முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. சாரி கைஸ், மது சொன்ன மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடலாமே. அது எப்படிடா மச்சான்? அத்தனை அடிக்கும் ஒரே ஒரு சாரி கேட்டா எப்படிடா காம்பன்சேஷன் ஆகும்? நீ அடங்க மாட்டியா? ஷாலினி, பிங்கி சொன்னது கரெக்ட். வெறும் சாரி சொன்ன காம்பன்சேஷன் ஆகாது. என்ன ஷாலினி இது? சரி, இப்படி பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன். நான் சொல்றது கேட்கணும். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. டேய், என்னடா நீ? அவன் தான் வந்தோடனே சாரி சொல்லிட்டான்ல. அப்படியே ஓங்கி அரைஞ்சனா? என்னடா? அப்புறம் என்ன? உன்னை அடிச்சிட்டு சாரி சொன்னா விட்டுருவியா? சந்தோஷ் ப்ளீஸ், பிடிக்கலன்னா சொல்லிட்டு நாங்க போயிடுறோம். நீ சுமார் மது. நட்ராஜ், உனக்கு நான் 2 சாய்ஸ் தரேன். நீ பண்ண தப்புக்கு சாரி சாரின்னு சொல்லி 500 தோப்புக்காரனை போடணும். ஓ, ஜாஸ்தி சொல்லிட்டனோ? சரி வேணாம், ஒரு 100 தோப்புக்காரனை போடு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். சாய்ஸ் நம்பர் 2. இப்போ நான் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண போறேன். அதை சாப்பிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும். ஓகேவா? ஏய், அடிக்காதீங்க. நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன நட்ராஜ், எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்க? ஆப்ஷன் 2 எடுத்துக்கிறேன். பயந்துட்டீங்களா? ஆமா மச்சான், தம்பி மூஞ்சி பார்க்கவே பாவமா இருக்குடா. ரொம்ப பயந்துட்டாரு போல. முகமே அப்படிதான். சரி, ஓகே. நட்ராஜ் பண்ண பாவத்துக்கு அவன் என் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃப்ரெண்டாக போறான். அவனை கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு நீ என்ன பண்ண போற மது? சரி, ஓகே, அதையும் நானே சொல்லிடுறேன். எங்க எல்லாரையும் உன் செலவுல தியேட்டர் கூட்டிட்டு போறேன். ஜாலியா படம் பார்த்து என்ஜாய் பண்றோம். ஓகேவா? என்ன மச்சான், உனக்கு okay தானே? இவன் வேற அவசரத்துக்கு கிடைக்க மாட்டான். எங்க போய் தொலைஞ்சான்? அம்மா, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு ஃபோன் பண்ண, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லம்மா. இந்த நட்ராஜை கால் பண்ண அவனும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அம்மா, அம்மா அழாதம்மா. அம்மா, அம்மா அழாதம்மா. சூர்யா, என்ன சுகுணா, ஒரு நிமிஷம் இங்க வாயே. மதி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத. நமக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நீ ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். அந்த பயத்தில் தான் சொல்றேன், புரிஞ்சுதா? ம்,
எஸ். ஹலோ அம்மா, என்னை மன்னிச்சிருமா. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சிக்க போறேன். என்னை தேடாதம்மா. நான் சீக்கிரமா ஒண்ணு வந்து மதி 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 போதும் மதி. மதி ப்ளீஸ் அழாத மதி. யாராவது பார்த்தா தப்பாயிடும் ப்ளீஸ். என்னப்பா ரொம்ப நாள் ஆளைய காணோம். வெளியே போயிருந்தேன், வந்துட்டேன். பேசியாச்சு தம்பி. சில்லறை இருந்தா கொடுங்க தம்பி. இல்லையா? இல்ல பரவாயில்ல. போலாங்க. போலாம் சார். அண்ணா வரண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. சரி நான் கிளம்புறேன்டி. பை பை. அம்மா அம்மா, என்னமாச்சு? என்னமாச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. நான் பெத்த மகளை என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாடி. அந்த ஆள் சொன்னது கடைசியில் உண்மையாயிடுச்சு பாத்தி. அம்மா என்னம்மா சொல்ற? என்னம்மா ஆச்சு? மதிய அம்மா கூட இருந்தது போதும்னு முடிவு பண்ணிட்டா. அந்த பையனோட ஓடி போயிட்டாடி. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா முதல்ல நட்ராஜ்க்கு ஃபோன் பண்ண. அவன் எங்க போயிருக்கான்? அவன் எங்க போயிருக்கான்னு தெரியலம்மா. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இல்ல, இப்படி விட்டா என் பொண்ணு வாழ்க்கை நாசமாயிடும். அவ எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். அம்மா வாமா, நேரா நம்ம பாபு வீட்டுக்கு போலாம். அந்த ஆள் மட்டும் அவங்க பையன் எங்கன்னு வந்து இங்க கத்திட்டு போனாருல்ல. ஆனா அவர் பையன் நம்ம பொண்ணை கூட்டிட்டு விடுவானா? நாம எப்படி அங்க போறது? நம்மள பார்த்தா அந்த ஆள் கண்டுபிடி பேசுவானே. பேசுனா பேசட்டுமா? இப்ப மதி திரும்பி வந்தாகணும். வீடு எங்க இருக்குன்னு தெரியாதே, எப்படி போறது? மா ஒண்ணு பண்ணலாம். அவங்க கடைக்கு ஃபோன் பண்ணி வீடு எங்க இருக்குன்னு விசாரிக்கலாமா? கரெக்ட். ஃபோன் பண்ணி கேளு. ஃபோன் நம்பர் தெரியும்ல? மா கடையோட பேரை வச்சு டெலிபோன் டைரக்டர்ல நம்பர் வாங்கிடலாமா? சீக்கிரம் குட்டி, ஃபோன் நம்பரை கண்டுபிடி. எப்படியாவது மதிய கூட்டிட்டு வரணும். அம்மா அகிலன் எனக்கு ஃபோன் பண்றமா. அவரே கூட கூட்டிட்டு போலாமா? ஆமா ஆமா, யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்தா நல்லது. போகும்போது கூட்டிட்டு போவோம். முதல்ல வீடு எங்க இருக்குன்னு விசாரிப்போம். வா வா வா.